நெல்லு விதை வாங்கி நாத்து பாவி நட்டு பாதுகாத்து அறுவடை பண்ணியாச்சு. இதற்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லுதேன், நல்லா கேளுங்க. 15 மரக்கு அப்பாடு குருணி அப்பாடுக்கு 2 கிலோ விதை கணக்குப்படி 30 கிலோ தான் வாங்கணும். 1 கிலோ விதை அச்சியா பொன்னி நெல் விதை 100 ரூபா. ஆமா, 30 கிலோவுக்கு 3000 ரூபா ஆச்சு. அது பிறகு நாத்தாங்காலுக்கு உழவடிச்சது 1000 ரூபா. பிறகு நடுவைக்கு உழவடிச்சது 6 மணி நேரம் அடிச்சிருக்கு. 15 மரக்கு அப்பாடுக்கு 6000 ரூபா. நடவு சம்பளம் 15 ஆளுக்கு ஒரு ஆளு சம்பளம் 350 ரூபா, 4750 ரூபா 15 ஆளுக்கு. உரம் போட்டது யூரியா ஒரு மூடை 300 ரூபா, காம்ப்ளெக்ஸ் ஒரு மூடை 1300 ரூபா, டிஏபி ஒரு மூடை 1500 ரூபா, மருந்து அடிச்சது 500 ரூபா. ஆமா, மருந்து வாங்கினது. 2வது உரம் ஒரு மூடை யூரியா 300 ரூபா, 2 மூடை காம்ப்ளெக்ஸ் 2600 ரூபா. 3வது உரம் சல்பட்டு ஒரு மூடை 1400 ரூபா, பொட்டாசு ஒரு மூடை 1000 ரூபா, யூரியா ஒரு மூடை 300 ரூபா. களை எடுத்த சம்பளம் 10 ஆளுக்கு ஒரு ஆளு சம்பளம் 350 ரூபா, 10 ஆளுக்கு 3500 ரூபா. மருந்து அடிச்சது 800 ரூபா. 2வது மருந்து நான் அடிச்சேன். வரப்போட்டதுக்கு செலவு வரப்போட்ட சம்பளம் ஒரு ஆளுக்கு 700 ரூபா, 4 ஆளுக்கு 2800 ரூபா. வண்டி கருதறுத்த வண்டிக்கு 2 மணி நேரத்துக்கு 4000 ரூபா. 2 மணி நேரத்துக்கு 4000 ரூபா. நெல் எவ்வளவு வந்திருக்குன்னா 24 மூடையும் கொஞ்சம் தொக்கடையும் ஒரு மூடையோட ரேட்டு 1850 ரூபா. மொத்தம் 45000 ரூபா வந்தது நெல் ரூபா. இதுல எனக்கு எவ்வளவு செலவு வந்து சொல்லுங்க. இதுல விடுபட்டது வேலை பார்த்த ஆளுக்கு காலையிலையும் சாயந்தரமும் காப்பி வாங்கின துட்டையும் பைசாவையும் சேர்க்கல. நான் மருந்து அடிச்சது நான் தான் அடிச்சேன். ஒரு கேனுக்கு 50 ரூபா வாங்குவாங்க, அந்த ரூபாயை நான் சேர்க்கல. அதுக்கப்புறம் பாதுகாத்தது தண்ணி பாய்ச்சது இதெல்லாம் சேர்க்கல. 4 மாசம் பாடுபட்டு இருக்கோம். எங்களுக்கு இதுல எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி விவசாயம் வந்ததுன்னா விவசாயி எங்க கோடீஸ்வரனா ஆவ? ஒவ்வொரு விவசாயி நிலைமையும் இப்படித்தான் இருக்கு. உழுதவன் கணக்கு பார்த்தா எதுவுமே மிச்சம் வராது. அந்த வைக்கல கூட வாங்க ஆள் இல்ல. வைக்கல கூட என்னத்த சொல்ல. இதுல வேற நான் இந்த விளைஞ்ச 70 நாள் வயசுல நாத்த புடிங்கி நட்டுட்டு என் புத்தி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதை நான் ஒரு 3 ஏக்கர் நட்டேன். அதுக்கு 2 உரம் போட்டேன். அதுக்கு நடுவ சம்பளம் உழவடிச்ச சம்பளம் அதுவும் போச்சு. ஒரு 50000 ரூபாய் போச்சு. இதுல மத்தளத்துக்கு ஒரு பக்கம் அடிம்பாங்க, எனக்கு 4 பக்கமா அடி உழுது. நான் எங்க போய் கடைக்காரங்கிட்ட எப்படி பதில் சொல்லனே தெரியாம இருக்கேன். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடை வாங்கியாச்சு. இவ்வளவு நட்டு பாதுகாத்து எடுக்க விவசாயி இப்படி எழுதி பார்த்து கண்ணுக்குள்ள பார்த்துட்டு தான் போகணும். இதான் விவசாயி நிலைமை. ஒவ்வொரு விவசாயி கஷ்டமும் இப்படிதான் இருக்கு. இதுக்கு 4 பேர்ட்ட பேசாம நான் எங்கேயாவது கையால் வேலைக்காவது பிறந்த கூட ஏகப்பட்ட துட்டு எடுத்திருப்பேன். விவசாயத்திலே இருந்து ஒன்னும் இல்லை. ஊரை சுத்தி கடனா இருக்கு. ஒவ்வொரு விவசாயிக்கும் இப்படிதான் ஆகி போச்சு.